உணர்ச்சியில நமக்கு போதையில் இருப்பதன் காரணமா பிடித்தன்மை இருக்காது. நல்லது நடந்தால் மனசுக்கு பிடிக்காது. நான் உணர்ச்சியில் இருக்கிறேன், ஷைத்தான் எனக்கு அறிவிச்சுட்டு இருக்கான். இப்படி நம்மளை கவனிக்கும் பொழுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நன்மைகள் எதையும் வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது அதை மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கும் பிரார்த்தனை வைக்கணும். இறைவா அந்த நன்மையை நம்ம தொடரட்டும். அந்த நன்மையை நீ அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மறந்து விட்டாயிடக்கூடாது. அது இன்னும் சொல்லக்கூடாது. அந்த நன்மையில் எங்களுக்கும் வேணும், அந்த நல்ல குணம் எனக்கும் வேணும் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நம்ம அதை பொறாமை கொண்டு அதை மற்றவங்கள்ட்ட குறையாம குற்றமா எல்லா வகையிலும் பேசிட்டு இருக்கோம். இந்த எண்ணங்களும் பேச்சுகளும் செயல்களும் நம்முடைய கெட்ட பார்வையிலும் தான் நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணமாகும். அப்ப இறைவன் நமக்கு காமிக்கிறது 2 பாதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 90:10 அத்தியாயம் 90:10 அன்றின் 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பாதை இருக்குது. ஒன்னு உணர்ச்சியின் பாதை, உணர்வின் பாதை. ஒன்னு பொருளின் பாதை, ஒன்னு அருளின் பாதை. ஒன்னு ஞானத்தின் பாதை, ஒன்னு அறிவின் பாதை. இதுல எதை நீங்க பார்ப்பீங்க? ஒன்னு சிந்தனையுடைய பாதை, ஒரு யோசனையுடைய பாதை. ரெண்டையும் நன்மை தீமை, ஒரு நன்மையான பாதை, ஒரு தீமையான பாதை. இவ்வளவுதான் இறைவன் அறிவிக்கிறது ஒழிய மற்ற கூட்டங்கள்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே அவங்க கூட்டங்களை நாங்கள் நேரில் இருக்குன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் பெரும்பாலும் இருக்காங்க. நம்ம அப்படி ஆகிடக்கூடாது. உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், உங்களுடைய ஒரே இறைவன் தான். உங்களுக்கு நன்மை தீமை பிரித்துடைய ஆன்மாவை நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க மறந்து வாழ்ந்துட்டீங்க, அதை மறுத்து வாழ்ந்துட்டீங்க, அதை பெருமையின் வாழ்ந்ததன் காரணமாக உங்கள் பிரித்த தன்மை இல்லாமல் போச்சு. இப்ப வேதத்தை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துறான்.